அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் எங்கேயாவது நெருப்பு பிடித்து கொண்டால், தீ பிடித்து கொண்டால், அந்த நெருப்பை அணைப்பதற்கு, தீயை அணைப்பதற்கு பல வழிமுறைகளை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். ஒன்று, ஃபயர் சர்வீஸுக்கு ஃபோன் பண்ணுகின்றோம். இல்லை என்றால் நம்மளால் முடிந்த அளவுக்கு மண்களை எடுத்து அந்த தீயை அணைப்பதற்கு முயற்சி செய்கிறோம். அல்லது ஈர சாக்குகளை கொண்டு அந்த தீயை அணைப்பதற்கு நாம் என்ன செய்கிறோம், அந்த முயற்சிகளை எடுக்கின்றோம். ஆனால் நரகத்தின் நெருப்பை அணைக்க முடியுமா, அது அணையுமா என்பதாக கேட்டால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். பாருங்கள், குல்லமா ஹபத் ஜிதுனாஹும் சாயிரன். நரகத்தின் நெருப்பு அணையும் போதெல்லாம் அல்லாஹ் அதை அதிகப்படுத்தி எரிய வைப்பான் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். அப்படி என்றால் நரகத்தின் நெருப்பை அணைக்க முடியாது. அதனால்தான் அல்லாஹ் குர்ஆனில் இப்படி சொல்லி காட்டுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரன். அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரக நெருப்பை விட்டும் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு உபதேசம் செய்கின்றான். ஆகவே அல்லாஹ் கொடுத்த இந்த ரமலானை கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும், நம்மை நாமே நரகத்தை விட்டும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். நரகத்தினுடைய நெருப்பை ஒருபோதும் அணைக்க முடியாது என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். ஆனால் அதை விட்டும் விலகி கொள்ள முடியும். நாம் தொழுவதன் மூலியமாக, அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவதன் மூலியமாக இவைகளை எல்லாம் நாம் பற்றி பிடித்து கொண்டால் நிச்சயமாக நரக நெருப்பை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் காப்பாற்றுவான். அந்த விஷயத்தை நாம் பற்றி பிடித்துக் கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் நரக நெருப்பை விட்டும் காப்பாற்றுவானாக என்ற இந்த துஆவோடு இந்த ரமலானை நாம் அதிகமாக சந்தித்து, இந்த ரமலானிலே எப்போதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் நரக நெருப்பை விட்டும் யா அல்லாஹ் எங்களையும் எங்களுடைய குடும்பத்தார்களையும் காப்பாற்றி என்ற துஆவோடு நாம் ரமலானை சந்திப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக நம்முடைய துஆவை, பிரார்த்தனை ஏற்றுக்கொள்வான் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.